ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி 3.02 பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த இந்தியன் பாலிட்டியில் லாஸ்ட் பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட் 1, 2 அண்ட் 3.01 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேஜஸ் ஆஃப் எனாக்ட்மெண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பட்ஜெட்டை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அடிஷ்னல் பூஸ்டர் மாதிரி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் எனாக்ட்மெண்ட். ஸோ ஒரு பட்ஜெட்டை வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட். ஸோ நீங்கள் பட்ஜெட்டை வந்து ப்ரெசன்டேஷன் எங்கே பண்ணணும்னா லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஜென்ரலாக டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்க்ரூட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கமிட்டி. ஸோ இது என்னென்னா, இப்போது அக்ரிகல்ச்சர் ஒரு டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, ஸோ அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அவங்களாம் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து பார்ப்பாங்க. இது ஓகேவா, இது பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஆஃப் கிராஃப். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் வேணும் நமக்கு, நம்ம டிமாண்ட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ லைக்வைஸ் வந்து பட்ஜெட்டும் அதே மாதிரி தான். எங்களுக்கு இந்த துறையில் இப்போது 1200 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஓட்டிங் வச்சு அப்ரூவல் பண்ணலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஃபர்தராக டிசைட் பண்ணுவாங்க. பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில். ஸோ அதுக்கப்புறமா இந்த பில்லை வந்து நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராப்ரியேஷன் பில், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சிஎஃப்ஐ ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ வந்து கன்சாலிடேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு எந்த அமௌண்ட் வேணுனாலும் இந்த அப்ராப்ரியேஷன் பில் இல்லாமல் எடுக்கவே முடியாது ஃபண்ட். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிங் ஆஃப் த ஃபினான்ஸ் பில். ஸோ வந்து இந்த இயர்க்கான பட்ஜெட் மனு தாக்கலை வந்து பாஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் 6 ஸ்டேஜஸ் ஆஃப் எனாக்ட்மெண்ட். ஸோ வாங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம், ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ரூலர்ஸ் 2016 வரைக்குமே, 2016 வரைக்குமே 2 பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் தனியாக பண்ணுவாங்க, ஜென்ரல் பட்ஜெட் தனியாக பண்ணுவாங்க. ஸோ 2017 2 பட்ஜெட்டும் ஒன்றாக்கிட்டாங்க. இப்போ ரயில்வே பட்ஜெட்டும் ஜென்ரல் பட்ஜெட் கூடவே வந்துருச்சு. ஸோ ரயில்வே பட்ஜெட் எப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 3rd week ஆஃப் February தான் வந்து ரயில்வே பட்ஜெட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா லோக்சபாவில் தான் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா சேம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவார் அண்ட் லோக்சபாவில் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க லாஸ்ட் வீக் ஆஃப் February. ஸோ 2017 அப்புறம் இந்த ரயில்வே பட்ஜெட்டும் ஜென்ரல் பட்ஜெட்டும் ஒன்றா ஆகிட்டதுனால ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஆர் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் Februaryக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் 2 பட்ஜெட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் Februaryலே நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துடணும் பட்ஜெட்டுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பீச் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த பட்ஜெட் ஸ்பீச் வந்து கொடுப்பாரு எங்கன்னா லோக்சபாவில். ஓகே, லேட்டர் ராஜ்யசபாவில் டிஸ்கஷன் நடக்கும். ஆனால் ராஜ்யசபாவுக்கு வந்து ஓட் ஆன் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட், இப்போ வந்து டிமாண்ட் பண்ணுற ரைட்ஸ் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து கிடையாது, ஒன்லி லோக்சபாவுக்கு தான் அந்த ரைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா ஜென்ரல் டிஸ்கஷன். ஸோ ஜென்ரல் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. போத் த ஹவுசஸ், ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் வந்து 2 ஹவுசஸ்லையுமே நடக்கும். ஸோ லோக்சபாவில் டிஸ்கஸ் நடந்ததுக்கப்புறமா நோ கட் மோஷன் ப்ளஸ் நோ ஓட் ஆஃப் ஹவுஸ் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிப்ளை டு த டிஸ்கஷன். ஸோ எந்த கட் மோஷனும் இல்லாமல் அண்ட் எந்த ஒரு ஓட் ஆஃப் ஹவுஸும் நடக்கலைன்னா ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுவார் இந்த ஜென்ரல் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ 3rd ஸ்டெப் ஸ்க்ரூனிட்டி பை சர்டன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கமிட்டி. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, ஸோ அந்தந்த துறையோட ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த 3 to 4 வீக்ஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட்ன்றது வந்து ஒரு 500-600 பேப்பர் வரும். ஸோ அதை வந்து நம்ம எல்லா பார்லிமெண்ட் மெம்பரையும் உட்கார வச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டோன்னா அவங்க படிக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகிடும். ஸோ அதனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து தெரியும் இல்லையா, ஸோ அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்தே பட்ஜெட் பார்ப்பாங்க, இந்த இதுக்கு இவ்வளோ தான் செலவாகும். ஸோ அதனால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டே வந்து இந்த 3 to 4 வீக்ஸில் வந்து எங்களுக்கு இந்த பட்ஜெட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்க்ரூனிட்டி பை த டிபார்ட்மெண்ட் கமிட்டி.
அண்ட் ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ். ஸோ டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸை நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சிங்கன்னா டாக், டிஓஜி, டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ். ஸோ டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு பொருள் நமக்கு வேணும், ஸோ இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றது டிமாண்ட் பண்ணுவாங்க எங்கள் லோக்சபாவில். ஸோ ராஜ்யசபாவில் வந்து தே ஹாவ் நோ பவர் டு டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ். ஸோ டாக் வந்து எங்கே இருக்குன்னா லோக்சபாவில் மட்டும்தான் இருக்கும், ராஜ்யசபாவில் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி வைஸ் வந்து அவங்க ஒரு மினிஸ்ட்ரி வைஸ் லைக் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி. ஸோ ஒரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு தேவையான டிமாண்டை வந்து ஓட் ஆஃப் டிமாண்ட் மூலமாக வந்து பெற்றுக்கொள்ளது தான் இந்த ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ இந்த ஓட் ஆஃப் டிமாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி கட் மோஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ பாலிசி கட் மோஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுறீங்க, அந்த டிமாண்ட் ஒரு பில் ஆர் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது அந்த பாலிசி கட் மோஷன். அதிலே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பாலிசி கட் மோஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெடியூசிங் டிமாண்ட் பை ₹1. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 கோடிக்கு வந்து டிமாண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ 100 கோடியில் ₹1 கம்மியாக கொடுத்து எனாக்ட் பண்ணாங்கன்னா அப்ரூவ் பண்ணால், இது வந்து நீங்கள் வந்து இந்த பில்லை வந்து அப்ரூவ் பண்ணாதீங்க, இது வந்து அவமதிக்கிற மாதிரி, அந்த பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி, டிஸ்அப்ரூவல். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட் பாலிசியை வந்து ஆல்டர்னேட் பில்லை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாலிசி கட் மோஷன். ஸோ செகண்ட் எக்கனாமிக் கட் மோஷன். எக்கனாமிக் கட் மோஷன்னா ஒன்றும் இல்லை, ரெடியூஸ்டு பை ஸ்பெசிஃபிக் அமௌண்ட். ஸோ இப்போ நான் ஒரு 100 கோடிக்கு வந்து நான் பில் அமெண்ட்மெண்ட் கொடுக்குறேன்னா அதில் வந்து ஒரு 60 கோடி 60% கொடுத்து மீதி 40%, அதாவது அந்த வேலை வந்து நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எக்கனாமிக் கட் மோஷன்றது வந்து கொடுப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து டோக்கன் கட் மோஷன். டோக்கன் கட் மோஷன்னா ஸோ எப்படி முன்ன ₹1 கம்மி பண்ணி கொடுப்பாங்களோ, ஸோ லைக்வைஸ் வந்து இந்த டோக்கன் கட் மோஷனில் இப்போ நான் 100 கோடி இருக்குன்னா 100 கோடியில் ₹100 மட்டும் மைனஸ் பண்ணுவாங்க. ₹100 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது, கிரீவியன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கிரீவியன்ஸ் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த பில்லை வந்து அப்ரூவ் பண்ணுங்கள். இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா GOI, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து டேரெக்டாக வந்து அந்த பில்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது சொல்லிட்டு அவங்க அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண பின்னாடி தான் இந்த பில் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதோட கட் மோஷன் பண்ணுறதுனால என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னா, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒன்லி ஒன் டிமாண்ட், கிளியர்லி எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் நோ ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த லைக்வைஸ் ₹1 கம்மி பண்ணால் என்ன இருக்குது, இந்த அப்ரூவல் நாங்கள் பண்ண முடியாது. ஸோ ₹100 கம்மி பண்ணால் இதில் சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ பாதி சர்டன் அமௌண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஸோ இது வந்து நடக்கக்கூடாது. ஸோ லைக்வைஸ் வந்து இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் கட் மோஷன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கட் மோஷன் என்னென்ன டீட்டெயில் டிஸ்கஷன் இந்த ஸ்பெசிஃபிக் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ். ஸோ டிஓஜியில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன தேவை அப்படின்றத வந்து இந்த கட் மோஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் பார்லிமெண்ட்ரி கான்ஃபிடன்ஸ். ஸோ நான் வந்து இந்த 3 கட் மோஷன் இல்லாமல் ப்ளஸ் ஓட் ஆஃப் கிராண்ட்ஸை செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த 3 கட் மோஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உடனே அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணி இல்லை அந்த பில்லை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இருக்குது. இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கட் மோஷன். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் டாபிக் மாதிரி இருக்குது, குல்லோடைன். ஸோ குல்லோடைன் இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம காலேஜ்லாம் படிச்சுட்ருக்கோன்னா அந்த செமஸ்டருக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 10 சப்ஜெக்ட் எப்போ படிப்போம், எக்ஸாமுக்கு முன்னே நாள் தான் உட்காந்து அந்த மொத்த சப்ஜெக்ட்டும் படித்து முடிப்போம் இல்லையா. ஸோ லைக்வைஸ் வந்து ஸோ டிமாண்ட் ஆன் கிராண்ட்ஸ் டாக் வந்து 26 days வந்து டைம் தருவாங்க. ஸோ இந்த பில்லை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த 26 days இப்போ ஒரு 60 பில் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 30 பில்லு 40 பில்லு வந்து கிளியர் பண்ணிருவாங்க. ஸோ அந்த கடைசி ஒரு நாள் லைக்வைஸ் எப்படி நம்ம எக்ஸாம் கடைசி ஒரு நாள் எல்லாமே படிக்கிறோமோ, ஸோ லைக்வைஸ் வந்து ஸ்பீக்கர் வந்து அந்த கடைசி ஒரு நாள்லேயே வந்து அந்த ரிமைனிங் 20 பில்ஸையும் வந்து படித்து பாஸ் பண்ணி விட்டுருவார். ஸோ இதுதான் குல்லட்டிங். ஸோ 5th ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, CFI கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இந்த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அவங்களும் வந்து மந்த்லி சேலரி இங்கே தான் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சேலரியுமே இங்கே தான் போகும் வித் த அப்ராப்ரியேஷன் பில். அப்ராப்ரியேஷன் பில் இருந்தால் தான் நம்ம CFIலேருந்து அமௌண்ட்டே வெளியே எடுத்து இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்ராப்ரியேஷன் பில்லுன்றது CFIலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தேவையான ஒரு அப்ரூவல் ஷீட் மாதிரி. ஓகேவா?
ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு தேவையான பில் வந்து எப்போ அமலுக்கு வரும்னா April 1. ஸோ April 1க்கு அமலுக்கு வந்தாலையும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பில் ரெகுலேஷன் ஏதாவது ஓட் ஆஃப் டிமாண்டு ஸோ எதனா அதர் ப்ராப்ளம்ஸ்னால மே மந்த்து ஆர் ஏப்ரல் எண்டில் தான் நமக்கு வந்து அமௌண்ட் கைக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த ஏப்ரல் மந்த்துக்கு அந்த 2 வீக்ஸ்க்கான ஆர் 2 மந்த்ஸுக்கான எப்படி ஃபினான்ஷியல் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இது வந்து கிரெடிட் கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஒரு 1200 கோடிக்கு நம்ம இந்த இயருக்கு நிதி ஒதுக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு 200 crores ஆர் 20 crores வந்து கொடுத்துருவாங்க. இந்த 2 மந்த் இதை வச்சு அப்ரூவ் பண்ணிங்க கிரெடிட் கார்டு. இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா இப்போ நம்ம மாதத்துக்கு 12,000 வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 2,000 அட்வான்ஸ் வாங்கிக்கிறது இல்லையா, லைக்வைஸ் வந்து அதே மாதிரி தான் ஒரு 1200 கோடினா அதுலேருந்து ஒரு 20 crores வந்து நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுட்டு அந்த பில் அமெண்ட்மெண்ட் அப்ரூவல் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் தாக்குதல் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா அந்த பில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இட் கேம் இன்டு ஆக்ட். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி பட்ஜெட். ஸோ இதுலேயே அதர் கிராண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ், அடிஷ்னல் கிராண்ட், எக்ஸஸ் கிராண்ட் அண்ட் ஓட் ஆஃப் கிரெடிட். ஸோ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் துறையில் மட்டும் ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரியில் மட்டும் எக்ஸஸாக அமௌண்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கு தேவையானதை வந்து ஃபண்ட் பத்தலைன்னா அதர் சப்ளிமெண்ட்ரி நீட்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அடிஷ்னல் கிராண்ட்னா நீட் ஆஃப் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பில்லு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 100 கோடிக்கு பில் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட துறையில் வந்து ஒரு 110 crore வந்து செலவு பண்ணிட்டோம். ஸோ அதன் மூலமாக எங்களுக்கு வந்து இன்னும் இந்த அடிஷ்னல் கிராண்ட்ஸ் மூலமாக எடுத்து செலவு பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கான பில்லை வந்து எப்போ பாஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் லோக்சபாவில் வந்து ஓட் ஆஃப் கிராண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸஸ் கிராண்ட்னா அவங்க கொடுத்துருக்கிற பில்லை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஸோ இதுவும் சேம் தான். லோக்சபாவில் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, இந்த இயரில் வந்து நாங்கள் இந்த துறையில் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ஓட் ஆஃப் கிரெடிட். ஸோ அன்எக்ஸ்பெக்டட். இப்போது ஓட் ஆஃப் கிரெடிட்னா என்ன இல்லை, இப்போது எதிர்பாராத விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எதிர்பாராத செலவுகள் இந்த ஓட் ஆஃப் கிரெடிட் அதுதான். ஸோ வந்து இப்போ நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியான ஃபண்ட் தேவை, இப்போ கொரோனா வருது, ஸோ அதுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து ஓட் ஆஃப் கிரெடிட்ன்றது வந்து ஸோ தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்றது தான் ஓட் ஆஃப் கிரெடிட். ஸோ எக்ஸப்ஷனல் கிராண்ட், ஸ்பெஷல் பர்பஸ் கிராண்ட், நோ பார்ட் ஆஃப் த கரண்ட் சர்வீசஸ் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் இயர். எக்ஸப்ஷனல் கிராண்ட்னா ஏற்கனவே ஆன செலவுகளை தவிர்த்து இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மாதிரி தான் வரும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ லாஸ்ட் கிராண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டோக்கன் ஆஃப் கிராண்ட். ஃபண்ட்ஸ் நீடட் டு ப்ரப்போஸ் அ எக்ஸ்பெண்டிச்சர், நியூ சர்வீசஸ் மேட் அவைலபிள் பை த ரீஅப்ராப்ரியேஷன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த சம் ஆஃப் 1 rupees கொடுத்து இதை வந்து இதில் ப்ராப்ளம் இருக்குது செக் பண்ணுங்க சொல்லுவாங்களா, லைக்வைஸ் வந்து சேம் அதே தான் கிராண்ட்லேயும் டோக்கன் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் 6 stages ஆஃப் பட்ஜெட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.